வெல்கம் டு ஸ்ரீ ராஜீவ்காந்தி ஐஏஎஸ் அகாடமி. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் டிசம்பர் 20, 21 மற்றும் 22ஆம் தேதிகளுக்கான கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே பார்க்க போகிறோம். சரி, வாங்க பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நோட்ஸ் எல்லாமே கீழே பிடிஎஃபாக டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம். அதெல்லாமே கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிச்சிங்க. அப்புறம் நம்ம டெலகிராம் குரூப்போட லிங்க்மே கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம். அதெல்லாமே கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிங்க. ஓகே, சரி வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு, தற்போது எந்த மாவட்டத்தில் பொருணை அருங்காட்சியகம் திறக்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் நெல்லை. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பொருணை அருங்காட்சியகம் இது வந்து திருநெல்வேலியில் திறந்திருக்காங்க. திருநெல்வேலி மாவட்டத்தில் ரெட்டியார்பட்டி அப்படிங்கிற பகுதியில் தான் திறந்திருக்காங்க. இது 67.25 கோடி மதிப்பில் வந்து பண்ணியிருக்காங்க. இதில் என்ன இருக்குது அப்படின்னா ஆதிச்சநல்லூர், சிவகலை, கொர்க்கை, துலுக்கர்பட்டி இந்த பகுதியில் எல்லாம் கிடைத்த தொல்லியல் பொருட்கள் தான் இதில் வைத்திருக்காங்க. பொருணை நாகரிகம், அதாவது தாமிரபரணி ஆறு இருக்குல்ல, அதை சுற்றி இருக்கிற நாகரிகத்தை பற்றி மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு பொருணை அருங்காட்சியகத்தை அமைத்திருக்காங்க. இதில் என்ன சிறப்பு அப்படின்னா இரும்பு உருக்கும் தொழில் பற்றிய காட்சி கூட இங்கே இடம்பெற்றிருக்கு. அடுத்தது, எந்த மாநிலத்தில் சர்வதேச ஆன்மீக நகரம் அமைக்கப்பட உள்ளது? இதற்கான ஆன்சர் ஆந்திர பிரதேசம். இப்போ பார்த்திங்க அப்படின்னா சர்வதேச ஆன்மீக நகரம் அமைக்க போகிறாங்க. எங்கே அப்படின்னா ஆந்திராவுடைய திருப்பதியில் தான் அமைக்க போகிறாங்க. 1400 ஏக்கர் நிலப்பரப்பில் சுமார் 35,000 கோடி மதிப்பீட்டில் இதை வந்து அமைக்க போகிறாங்க. இதை உருவாக்குற நிறுவனம் டெல்லா குரூப் அப்படிங்கிற நிறுவனம், அப்புறம் திருப்பதி தேவஸ்தானம் அவங்க, அப்புறம் ஆந்திரா சுற்றுலாத்துறை, இவங்க 3 பேரும் சேர்ந்து தான் உருவாக்குறாங்க. இங்கே 5000 ஆண்டு கால இந்து மதம் மற்றும் கலாச்சாரத்தை விளக்குற வகையில் கண்காட்சி இடம்பெறும் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க. இது வந்து 300 ஏக்கர் பரப்பளவில் இந்த கண்காட்சி இருக்கும். இது உலகத்துடைய முதல் வாழும் கண்காட்சியாக இருக்கும் அப்படின்னும் தெரிவிக்கிறாங்க. அது வந்ததுக்கப்புறம் தான் நமக்கு அது தெரியும் எப்படி அதை உருவாக்குறாங்க அப்படின்னு. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ராஜீவ்காந்தி ஐஏஎஸ் அகாடமியில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 எக்ஸாமுக்கான பாடப்புத்தகங்கள் எல்லாமே இருக்குது. தமிழ் மீடியம் புக்ஸும் இருக்குது, இங்கிலீஷ் மீடியம் புக்ஸும் இருக்குது. மொத்தமாகவே இது வந்து 3499 ரூபாய் மட்டும்தான். நீங்கள் தமிழ்நாட்டில் எங்கே இருந்தீங்க அப்படின்னாலும் நாங்கள் இதை உங்களுக்கு கொரியர் மூலமாக இலவசமாகவே டெலிவரி பண்ணி தந்துடுவோம். அதே மாதிரி நம்ம இன்ஸ்டியூட்டில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 1, குரூப் 2 எக்ஸாமுக்கான ப்ரிலிம்ஸ் மற்றும் மெயின்ஸ் கிளாஸ் வந்து நடைபெறுது. ஆன்லைன் கிளாஸும் இருக்குது, ஆஃப்லைன் கிளாஸும் இருக்குது. நம்ம இன்ஸ்டியூட் வந்து சென்னையில் அண்ணா நகரில் இருக்குது. இது சம்மந்தமான தகவல்கள் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு கால் பண்ணி பேசிக்கலாம். அடுத்தது, இந்தியாவில் முதல் முறையாக வெறுப்பு பேச்சு தடுப்பு மசோதா எங்கே அறிமுகம் செய்யப்பட்டது? இதற்கான ஆன்சர் கர்நாடகா. கர்நாடகாவில் பார்த்திங்க அப்படின்னா வெறுப்பு பேச்சு தடுப்பு மசோதா 2025 இது வந்து அறிமுகம் பண்ணி கர்நாடகா சட்டப்பேரவையிலையும் கர்நாடகா சட்ட மேலவையிலையும் நிறைவேற்றம் பண்ணிட்டாங்க. இப்போது ஒருத்தங்க வெறுப்பு பேச்சில் ஈடுபடுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு 1 ஆண்டிலிருந்து 7 ஆண்டு வரைக்கும் சிறை தண்டனை விதிப்பாங்க. கூடவே 50,000 ரூபாய் வரைக்கும் அபராதமும் விதிப்பாங்க. ஒருவேளை இந்த வழக்கில் ஒருத்தங்க கைது செய்யப்பட்டாங்க அப்படின்னா அவங்களால பிணையில் வெளியே வர முடியாத அளவுக்கு அந்த அரெஸ்ட் வாரண்ட் வந்து இருக்கும். அதே மாதிரி பிடி ஆணை இல்லாமலேயே இவங்களை வந்து கைது செய்யவும் முடியும். இப்போது ஒருத்தர் ஏற்கனவே கைது செய்யப்பட்டவர் அவர் மீண்டும் அதே குற்றம் பண்ணுறாரு அப்படின்னா அவருக்கு வந்து 2 ஆண்டுகள்லேருந்து 7 ஆண்டுகள் வரைக்கும் சிறை தண்டனை விதிக்கப்படும். கூடவே ரூபாய் 1 லட்சம் வரைக்கும் அபராதமும் விதிக்கப்படும். அடுத்தது, உலக ஏஐ தரவரிசை பட்டியலில் முதலிடம் பிடித்த நாடு எது? இதற்கான ஆன்சர் அமெரிக்கா. இப்போ பார்த்திங்க அப்படின்னா உலக அளவில் ஏஐயில் சிறப்பாக செயல்படுற நாடுகள் இதெல்லாம் அப்படிங்கிற பட்டியலில் முதலிடம் பிடித்தது அமெரிக்கா, 2ஆம் இடம் பிடித்தது சீனா, 3ஆம் இடம் பிடித்தது இந்தியா. நம்ம இந்தியா இந்த மாதிரி 3ஆம் இடம் பிடித்ததுக்கு இந்தியா ஏஐ மிஷனுடைய பங்கு ரொம்ப முக்கியமாக இருக்குது. இந்த ரிப்போர்ட் பார்த்திங்க அப்படின்னா ஸ்டான்ஃபோர்ட் பல்கலைக்கழகத்தின் கீழே இருக்கிற அமைப்பு வெளியிட்ட ரிப்போர்ட். அடுத்தது, 18வது சையது முஸ்டாக் அலி கோப்பை கிரிக்கெட் போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்ற அணி எது? இதற்கான ஆன்சர் ஜார்க்கண்ட். சையது முஸ்டாக் அலி கோப்பை இது பார்த்திங்க அப்படின்னா நம்ம இந்தியாக்குள்ளாடி நடைபெற கிரிக்கெட் போட்டி. இந்த ஆண்டு 18வது சையது முஸ்டாக் அலி கோப்பை கிரிக்கெட் போட்டி வந்து நடைபெற்றது. இந்த ஆண்டு நடைபெறுது 18வது போட்டி. இது வந்து T20 கிரிக்கெட் போட்டி ஃபார்மேட்டில் நடைபெறும். இந்த போட்டியை நடத்துகிற அமைப்பு பிசிசிஐ. நம்ம இந்தியாவில் கிரிக்கெட்டை நிர்வகிக்கிற அமைப்பு தான் இந்த பிசிசிஐ. அவங்க தான் இந்த ஒரு போட்டியையும் நடத்துகிறாங்க. இந்த ஆண்டு வெற்றி பெற்றது ஜார்க்கண்ட் அணி. இறுதிப் போட்டி மகாராஷ்டிராவுடைய புனே நகரில் தான் நடைபெற்றது. அடுத்தது, இந்தியாவின் முதல் பிரத்யேக வன பல்கலைக்கழகம் எங்கே அமைய உள்ளது? இதற்கான ஆன்சர் உத்தரப்பிரதேசம். நம்ம இந்தியாவில் பிரத்யேகமாக ஒரு வன பல்கலைக்கழகம் ஃபாரஸ்ட் யூனிவர்சிட்டி அமைக்க போகிறாங்க. எங்கே அப்படின்னா உத்தரப்பிரதேசத்தில் கோரக்பூரில் தான் அமைக்க போகிறாங்க.
125 ஏக்கர் பரப்பளவில் இது அமைய உள்ளது அப்படின்னு தெரிவிக்கிறாங்க. இதற்கான விரிவான திட்ட அறிக்கை இப்போ வந்து தயார் செய்யப்பட்டிருக்கு. அடுத்தது உலக சுகாதார அமைப்பின் 2025 பாரம்பரிய மருத்துவ உச்சி மாநாடு எங்கு நடைபெற்றது? இதற்கான ஆன்சர் டெல்லியில் தான் இப்போ இது நடைபெற்றது. டிசம்பர் 17ஆம் தேதியிலிருந்து 19ஆம் தேதி வரைக்கும் நடைபெற்றது. அடுத்தது 2025 அண்டர்-19 ஆசிய கோப்பை கிரிக்கெட் போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்ற அணி எது? இதற்கான ஆன்சர் பாகிஸ்தான். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அண்டர்-19 ஏஷியன் கப் கிரிக்கெட் போட்டி இது, அதாவது 19 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை கிரிக்கெட் போட்டி, ஆண்களுக்கான கிரிக்கெட் போட்டி இது. இதில் வெற்றி பெற்றது பாகிஸ்தான். 2ஆம் இடம் பிடித்தது இந்தியா. இதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா இறுதிப் போட்டியில் பாகிஸ்தானுக்கு இந்தியாவுக்கும் மேட்ச் நடைபெற்றது. இதில் பாகிஸ்தான் வெற்றி பெற்றாங்க, இந்தியா வந்து தோல்வி விட்டுட்டோம். இந்த போட்டியை நடத்தின நாடு ஐக்கிய அரபு அமீரகம். இந்த போட்டி நடைபெற்ற இடம் ஐக்கிய அரபு அமீரகத்துடைய துபாய் நகர். அடுத்தது ஒரு கூட்டு பயிற்சி இருக்குது, அதை எப்படி பார்க்கலாம். எக்ஸசைஸ் எகதா அப்படிங்கிற பயிற்சி, இது இந்தியா மற்றும் மாலத்தீவுக்கு இடையில் நடைபெற பயிற்சி. இது ஒரு கடற்படை பயிற்சி. இது வந்து மாலத்தீவில் தான் இப்போ நடைபெற்றது. அடுத்தது மலையாள நடிகரும் திரைக்கதை ஆசிரியரும் இயக்குனருமான ஸ்ரீனிவாசன் இப்போ தன்னுடைய 69வது வயதில் மரணம் அடைந்துட்டார். இவருடைய முக்கிய திரைப்படங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வதூத் சாலன், அப்புறம் சிந்தா விஷ்டாய ஷியாமலா, இந்த இரண்டுமே முக்கியமான படங்கள். தேசிய விருது மற்றும் கேரள மாநில திரைப்பட விருதுகள் கூட இவர் பெற்றிருக்காரு. அடுத்தது முக்கிய தினங்கள் பார்க்கலாம். சர்வதேச மனித உரிமைப்பாடு தினம், இது வந்து டிசம்பர் 20ஆம் தேதி. இந்த ஆண்டுக்கான கருப்பொருள் நிலையான வளர்ச்சிக்கான ஒருமைப்பாடு, பொதுவான எதிர்காலத்திற்காக சமூகங்களை ஒன்றிணைத்தல் அப்படிங்கிறது தான். அடுத்தது சசஸ்திர சீமாபல் எழுச்சி தினம், இது வந்து டிசம்பர் 20ஆம் தேதி. எஸ்எஸ்பி அப்படின்னு இந்த படையை சொல்லுவாங்க. எஸ்எஸ்பி அப்படின்னா சசஸ்திர சீமாபால் அப்படிங்கிறது தான். இது என்ன படை அப்படின்னா நம்ம இந்தியா மற்றும் நேபாளம் பார்டரையும் இந்தியா மற்றும் பூடான் பார்டரையும் பாதுகாக்கிற படை தான் இந்த ஒரு படை. இப்போ எஸ்எஸ்சி ஜிடி எக்ஸாம் வந்து நோட்டிஃபிகேஷன் போட்டிருக்காங்க. அது நீங்கள் அப்ளை பண்ணிங்க அப்படின்னா கூட இந்த ஒரு இதில் கூட உங்களால் போக முடியும். இந்த ஒரு படை 1963ஆம் ஆண்டு டிசம்பர் 20ஆம் தேதி உருவாக்கியிருந்தாங்க. அடுத்தது உலக தியான தினம், இது வந்து டிசம்பர் 21ஆம் தேதி. முதல் முறையாக போன ஆண்டு தான் இதை கொண்டாடியிருந்தோம், இப்போ 2வது முறையாக கொண்டாடியிருக்கோம். இந்த ஆண்டுக்கான கருப்பொருள் ஒரே உலகம் ஒரே குடும்பம் ஒன்றிணைந்து தியானம் செய்வோம் அப்படிங்கிறது தான். அடுத்தது தேசிய கணித தினம், இது வந்து டிசம்பர் 22ஆம் தேதி. இது கணித மேதை ராமானுஜம் அவருடைய பிறந்தநாள் தான் இந்த ஒரு நாள். 1887ஆவது ஆண்டு டிசம்பர் 22ஆம் தேதி அவர் பிறந்தார். அதுவே உலக கணித தினம் அப்படிங்கிறது மார்ச் 14ஆம் தேதி. ஓகே, இனி ரிவிஷன் பார்க்கலாம். தற்போது எந்த மாவட்டத்தில் பொருணை அருங்காட்சியகம் திறக்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் நெல்லை. அடுத்தது எந்த மாநிலத்தில் சர்வதேச ஆன்மீக நகரம் அமைக்கப்பட உள்ளது? இதற்கான ஆன்சர் ஆந்திர பிரதேசம். அடுத்தது இந்தியாவில் முதல் முறையாக வெறுப்பு பேச்சு தடுப்பு மசோதா எங்கு அறிமுகம் செய்யப்பட்டது? இதற்கான ஆன்சர் கர்நாடகா. அடுத்தது உலக ஏஐ தரவரிசை பட்டியலில் முதலிடம் பிடித்த நாடு எது? இதற்கான ஆன்சர் அமெரிக்கா. அடுத்தது 18வது சையது முஸ்டாக் அலி கோப்பை கிரிக்கெட் போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்ற அணி எது? இதற்கான ஆன்சர் ஜார்க்கண்ட். அடுத்தது இந்தியாவின் முதல் பிரத்யேக வன பல்கலைக்கழகம் எங்கு அமைய உள்ளது? இதற்கான ஆன்சர் உத்தரப்பிரதேசம். அடுத்தது உலக சுகாதார அமைப்பின் 2025 பாரம்பரிய மருத்துவ உச்சி மாநாடு எங்கு நடைபெற்றது? இதற்கான ஆன்சர் டெல்லி. அடுத்தது 2025 அண்டர்-19 ஆசிய கோப்பை கிரிக்கெட் போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்ற அணி எது? இதற்கான ஆன்சர் பாகிஸ்தான். அடுத்தது போன வீடியோவில் ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தோம், என்ன அப்படின்னா ஒவ்வொரு நோய்கள் அது எந்தெந்த பகுதியை பாதிக்குது அப்படிங்கிறது. டெங்கு பார்த்திங்க அப்படின்னா தோல் மற்றும் இரத்தத்தை பாதிக்குது. அடுத்தது இளம்பிள்ளை வாதம், இது வந்து குடல் மற்றும் மூளையை பாதிக்குது. அடுத்தது தட்டம்மை, இது பார்த்திங்கன்னா தோல் மற்றும் சுவாச பாதையை பாதிக்குது. அடுத்தது சின்னம்மை, இது வந்து சுவாச பாதை மற்றும் நரம்பு மண்டலம் இதை பாதிக்குது. இதில் இன்றைக்கான கேள்வி பார்த்திங்க அப்படின்னா இந்த ஆண்டு நடைபெற்ற டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 ப்ரிலிம்ஸ் எக்ஸாம்லேருந்து கேட்டிருக்கோம். எந்த சட்ட திருத்தத்தின் மூலம் அடிப்படை கடமை வந்து இந்திய அரசியலமைப்பில் சேர்த்துருக்காங்க அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஆப்ஷன் ஏ 42வது அரசியலமைப்பு சட்டம். அடுத்தது ஆப்ஷன் பி 43வது அரசியலமைப்பு திருத்தம். ஆப்ஷன் சி 44வது அரசியலமைப்பு திருத்தம். ஆப்ஷன் டி 45வது அரசியலமைப்பு திருத்தம். இதில் கரெக்டான ஆன்சரை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.
இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், நம்முடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, உங்கள் நண்பர்களுமே ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும். ஓகே, தேங்க்யூ.